டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷனில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 போட்டித் தேர்வுகளை மனசில் வச்சுக்கிட்டு நம்மளோட சேனலில் இதுக்கான நோட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் முதல் முயற்சியாக எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணுன்றதுக்காக ஒரு வீடியோவும், அதுக்கப்புறம் முதல் இந்திய சுதந்திர போர் பற்றின ஒரு வீடியோவும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் சம்மந்தமாக பூலித்தேவர் பத்தியும், வேலு நாச்சியார் பத்தியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் அந்த வீடியோஸ்ல வந்துட்டு நம்ம எம்சிக்யூ கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க, எம்சிக்யூ ஏத்த மாரி எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றதையும் அதுல டிப்ஸ் குடுத்துருக்கோம். இப்போ அடுத்த டாபிக்கா இந்த தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள்ல 3வது சப் டாபிக்கா நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் கழகத்த பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல எந்த வீடியோ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாம, கட் பண்ணாம பாருங்க. ஏன்னா, அதுல நம்ம நெறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் குடுத்துருக்கோம். எங்களோட ஒரே நோக்கம், நீங்க எந்த போட்டித் தேர்வுல கலந்துக்கிட்டாலும் அதுல வெற்றி அடையணும் அப்படின்றதுக்கு தான். அதுக்கான எங்களோட முயற்சி தான் இது. உங்களோட போட்டித் தேர்வுக்கான முயற்சிய நாங்க அப்ரிஷியேட் பண்றோம். அதே மாரி நீங்க போட்டித் தேர்வுல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க எடுக்கிற முயற்சிய நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1790 இருந்து 1799 வரைக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அவரோட அப்பாவான ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனோட இறப்பிற்கு பின் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக தனது 30வது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பதவியேற்கிறார். வீரபாண்டிய கட்டபொம்மனோட அப்பா யாரு? ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் எப்ப பதவிக்கு வராரு? அவரோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா தன்னோட 30வது வயதுல பதவிக்கு வராரு. அதுக்கப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகிகளான ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் என்போர் இவரை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராகவே கருதுறாங்க. அதாவது இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. கட்டபொம்மன் வந்து ஒரு சைலண்ட் கேரக்டரா தான் இருப்பாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறதோ, கப்பம் கட்ட சொல்றதோ நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நினைச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1781ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழக்கிந்திய கம்பெனியோட நவாப் வந்து ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி மைசூரின் திப்பு சுல்தானுடன் ஆற்காட்டு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்த போது கர்நாடக பகுதியில வந்து வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டது. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆங்கிலேயர்கள் படிப்படியா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற மொத்த பகுதியும் தங்களோட வசப்படுத்திட்டு வராங்க. அதன்படி கர்நாடக போருக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா முயற்சியும், அதாவது இந்த வரி கட்டுறது, வரி வசூலிக்கிறது, கப்பம் கட்ட சொல்லி ஆட்கள அனுப்புறது, இந்த மாரி முழு மேலாண்மையும் யாரோட கட்டுப்பாட்டுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ போயிடுது. ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். வீரபாண்டிய கட்டபொம்மன் எதனால இந்த போருக்குள்ள வராரு அப்படின்றதுக்கான மெயின் கான்செப்ட் இதுதான். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வரி வசூலிக்கிறாங்க இல்லையா? ஒரு பகுதியா சென்று வரி வசூலிக்கிறாங்க. அந்த வரி வசூலிக்கப்பட்ட அந்த வரி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ல 1 பங்கு வந்து நவாப்புக்கு குடுத்துறணும். அதாவது நவாப் பராமரிக்கிறதுக்கும், அவரோட ப குடும்பத்த பராமரிக்கிறதுக்காகவும் அந்த பணம் வந்து ஒதுக்கப்பட்டிரணும். அதுக்கப்புறம் பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை வந்து கம்பெனி பெற்றிருந்தது. ஸோ இவங்க என்னன்னா, அ ஆங்கிலேயர்களோட முழு ஒத்துழைப்பு, ஆங்கிலேயர்களுடைய முழு அந்த அனுபவம், அவங்களோட மொத்த முயற்சியும் எத நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ எப்படியாவது நாடு பிடிக்கணும். அதுக்கேத்த வரிகள வசூலிச்சுக்கணும். ஒரே கான்செப்ட். நம்ம கிட்ட இருந்து அவங்க இந்த பணத்த எடுத்துக்கணும். நம்மள வந்து சுரண்டி அந்த பணத்த எடுக்குறாங்க. அதுக்கு அவங்க மேற்கொள்ற முயற்சிகள் தான், யாரெல்லாம் வந்து தமிழ் மன்னர்களுக்கே, அதாவது இந்த குறுநில மன்னர்கள், சிற்றரசர்கள், பாளையக்காரர்கள், அவங்களுக்குள்ள யாரெல்லாம் வந்து ஒத்து போக மாட்றாங்க, யாரெல்லாம் வந்து பிரச்சனைக்குரியவர்களா இருக்காங்க, யாரோட பேச்சுக்கு யாரு கேட்க மாட்டாங்க, அடிபணிய மாட்டாங்க அப்படின்றத முதல்ல அந்த லிஸ்ட் எடுக்குறாங்க. அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு அதாவது இப்போ 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்ப பாளையக்காரர்கள் இருக்காங்க. அதுல சிவகிரி பாளையக்காரர் இருக்காரு. இப்ப சிவகிரி பாளையக்காரருக்கு பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரரோட ஒத்து போகாது. அப்போ சிவகிரி பாளையக்காரர் எதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா, நம்மளுக்கும் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரருக்கும் ஒத்துரல. அப்ப நாம அவனுக்கு எதிர்ப்பா இருக்கணும். அதுக்கு நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம்? ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒத்துமை போக்கை கடைபிடிக்காத குறுநில மன்னர்கள், சிற்றரசர்கள்,
பாளையக்காரர்கள். இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, உடன்படிக்கை வச்சுக்கிட்டு, அவங்க மூலியமா என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்காத இந்த சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள், பாளையக்காரர்கள் போன்றோர் மீது போர் தொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கப்பம் கட்டுவதற்காக, வரி வசூலிப்பதற்காக, அதாவது எப்படியாவது பணத்தை அவர்களிடம் இருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த படைகளும், போர்களும் அப்போதைய காலகட்டத்தில் நடத்தப்பட்டது. சோ இப்படி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து வரி யார் வசூலிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கிழக்கிந்திய கம்பெனியே என்ன பண்றாங்க, அந்த உரிமையை நேரடியா பெற்றிருக்கிறாங்க. சோ இப்போ வந்து அனைத்து பாளையங்களில் இருந்து வரி வசூலிக்கும் உரிமையை கம்பெனி பெற்றிருக்கு. அனைத்து பாளையங்கள்லாம் நம்ம தோராயமா எத்தன பாளையங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 72 பாளையங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதுல வந்து ஸ்டார்ட்டிங்லயே வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பூலித்தேவரும் தோற்கடிக்கப்படுறாரு. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வேலுநாச்சியாரும் தோற்கடிக்கப்படுறாங்க. இப்ப 3வதா வந்து கட்டபொம்மன் ஆட்சி காலத்துல இப்ப அவர் மூலியமா எப்படி அவர தோற்கடிக்க முடியும்? அதற்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்படுது. சோ அப்போ வந்து யார் வந்து ஆட்சியாளர்களா இருக்காங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் தான் ஆட்சியாளர்களா இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பாளையக்காரர்களை வந்து அவமானப்படுத்துனதோட மட்டும் இல்லாம, வரி வசூலிக்கிற முறையையும், கட்டாயப்படுத்தி வரி வசூலிக்கக்கூடிய முறையையும் வந்து கையில் எடுக்குறாங்க. இந்த இடத்துல நீங்க முக்கியமா ஒரு கான்செப்ட் படிக்கணும். நம்ம கேபிள் ஸ்கொயர் பப்ளிகேஷனோட நோக்கம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து நாங்க நெனச்சிருந்தோம்னா, எங்களுக்கு இந்த ஒன் வேர்ட் டைப்ல கொஸ்டின்ஸ் எடுத்து நடத்துறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இது வெறும் ஷார்டன் பண்ணிட்டு ஹிண்ட் போட்டு எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது அத விட ரொம்ப ஈஸி. ஆனா நாங்க இவ்ளோ நோட்ஸ் நாங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதி உங்களுக்கு நாங்க எக்ஸ்ப்ளைன் பண்றோம் அப்படின்னா, எங்க வீடியோ நீங்க ஒரு தடவ பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கான்செப்ட் ஃபுல்லா புரியணும். நீங்க புரிஞ்சுகிட்டது நீங்க எக்ஸாம்ல போயிட்டு பிரிலிம்ஸா இருந்தாலும் சரி, மெயின்ஸ்ல எஸ்ஸே டைப் கொஸ்டின்ஸா இருந்தாலும் சரி, ஒன்ஸ் அத ரிமைண்ட் பண்ணி பார்க்கும்போது, ஓகே இது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. இது நம்ம அந்த வீடியோல கேட்டுருக்கோம். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த ரிமைண்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான். அதனால நம்ம வீடியோவ கட் பண்ணாம பாருங்க. எக்ஸ்ப்ளனேஷன் ஜாஸ்தியா இருக்குன்னு மட்டும் ஒரி பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் உங்களுக்கு ஷார்டன் பண்ணி படிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் நீங்க எங்க வீடியோ பார்த்துட்டு நீங்க ஸ்கூல் புக்ஸ படிச்சாலும் சரி, ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்ல ஸ்கூல் புக்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ரிமைண்ட் பண்ணறதுக்காக நான் இந்த வீடியோ பார்க்குறதுனாலும் சரி, உங்களுக்கு 2மே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க ஒரு நோட்ஸ் கூட எங்களோட சேனல்ல மிஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு நீங்க புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றது தான் டார்கெட்டு. சரி வாங்க நம்ம கன்டின்யூ பண்ணலாம். இப்போ இந்த இப்போ அவமானப்படுத்துறதுன்ற ஒரு கான்செப்ட்ட எதுக்காக ஆங்கிலேயர்கள் வந்து கையில எடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டோரியே நம்ம சொல்லலாம். அதாவது இந்தியாவ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்திய மன்னர்கள் சாதாரணமா அது குறுநில மன்னர்களா இருக்கலாம், ஜமீன்தார்களா இருக்கலாம், இல்ல ரயத்வார்களா இருக்கலாம், சிற்றரசரா இருக்கலாம், பாளையக்காரர்களா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு குழுக்கு தலைவரா இருக்கலாம். நம்ம இவங்களலாம் வந்து சண்டை போடுறோம், இவங்க கூட போரிடுறோம்னா, இவங்க அதுக்கெல்லாம் அஞ்சவே மாட்டாங்க. ஆனா, எந்த இடத்துல அவங்க ட்ரிக்கர் ஆவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள ஹியூமிலியேட் பண்ணும்போது தான் அவங்க ட்ரிக்கர் ஆவாங்க. இது வந்து மன்னர்களுக்கே உரித்தான பண்பு மட்டும் கிடையாது. இந்தியர்களுக்கே உரித்தான பண்பு. சோ, அப்ப இத வந்து என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து கையில எடுக்குறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மள ட்ரிக்கர் பண்ணி நம்மள பதவி இழக்க வைக்கிறாங்க. இவன கொஞ்சம் நம்ம ஏத்தி விட்டா போதும், இவனே வந்து நம்ம வலையில விழுந்துருவான். இதுக்கப்புறம் இவன ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம். நம்ம திருப்பி என்ன பண்ணலாம், அந்த இடத்த நம்ம அ நாடு பிடிக்கும் கொள்கையில சேர்த்து அந்த இடத்தையும் பிடிச்சிடலாம். அதுக்கான வரியும் நம்ம வசூலிச்சுக்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல என்னன்னா, நெறைய பாளையக்காரர்கள் வந்து அவமானப்படுத்தப்படுறாங்க. வரி செலுத்த செலுத்த முடியாத பாளையக்காரர்களும் அவமானப்படுத்தப்படுறாங்க. வரி செலுத்திய பாளையக்காரர்களும் அவமானப்படுத்தப்படுறாங்க. வரி செலுத்த அ ஃபோர்ஸ் அதாவது ரொம்ப நீங்க கட்டியே ஆகணும்னு வற்புறுத்தப்பட்ட பாளையக்காரர்களும் அவமதிக்கப்படுறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே வந்து ஒரு பெரிய பகை ஏற்பட வந்து காரணமாகுது. நான் இதுக்கு முன்னாடி வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்ண அதே சேம் கான்செப்ட் தான். ஆங்கிலேயர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இந்தியர் அல்லாதவர்கள். இந்த நிலப்பகுதிக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள். அவர்கள் வந்து நம்மள அடக்கி ஆள்வதை எந்த ஒரு குறுநில மன்னனோ, எந்த ஒரு சாதாரண இந்தியாவைச் சேர்ந்த இந்த பகுதியைச் சேர்ந்த எந்த ஒரு மக்களும் அதை விரும்பவில்லை. சோ அதை தான் வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, பூலித்தேவரும் பிரதிபலிக்கிறாரு. வேலு நாச்சியாரும் பிரதிபலிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்டபொம்மனும் அதே நிலைப்பாட்டை தான் பிரதிபலிக்கிறாரு. சோ இது என்ன ஆகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்சனோட மோதல் ஏற்பட காரணமாகுது. இந்த ஜாக்சன் யாரு அப்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாளையக்காரர் பகுதியில இந்த நிலவரி வசூலிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அ ஒரு ஆட்சியாளர். சோ இது என்ன ஆகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மனிடம் வரி வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது
1798ல வந்து எவ்வளோ ரூபாய் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3310 பகோடாக்களா இருந்தது. இந்த இடத்துல நீங்க பகோடாக்கள் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது பணமுறை இப்ப இப்ப கொண்டு வரப்பட்டது தான். அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா, இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான பணக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம வரலாறுகள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல பண்டமாற்று முறை இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வெள்ளி, தங்கம் இதுக்கெல்லாம் மதிப்பு குடுத்திருந்தாங்க. ஏன் இரும்பு காசுகளுக்கு கூட மதிப்பு இருந்தது. அதுக்கப்புறம் மரத்தால செய்யப்பட்ட காசுன்னு சொல்லி அந்த அரசோட முத்திரையிடப்பட்ட அந்த இதுக்கும் வந்து பண மதிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த மாரி ஒரு ஒரு காலகட்டத்திலயும் ஒரு ஒரு ரூபாய்க்கான மரியாதையும், மதிப்பும் கூட்டப்பட்டது. ஸோ ஒரு அந்த மாதிரி 1700 காலகட்டங்கள்ல பண மதிப்பிற்கு ஈக்குவலா எது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகோடாக்கள். இதுல 3310 பகோடாக்கள் வந்து பாஞ்சாலங்குறிச்சிய ஆண்டுட்டு இருந்த பாளையக்காரர் வந்து வரி செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையா இருக்கு. இந்த நிலுவைத் தொகைய வசூலிக்கிறதுக்காக ஜாக்சன் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆம் ஒரு ராணுவ படைய வந்துட்டு அனுப்பணும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு. எனக்கு வந்து அதுக்கான மு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுங்க. உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, மதராஸ் மாகாண அரசுகிட்ட வந்து அனுமதி கேட்கிறாரு. ஸோ இந்த ஜாக்சன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஆ ஆணவம் உள்ள ஒரு அரசு அதிகாரி. இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நெறைய நியூஸ் பார்ப்போம். யுஎஸ்ஏ, அப்புறம் லண்டன் இங்கலாம் வந்து கருப்பினத்தவர்கள் மேல தாக்குதல் நடந்தது. இந்தியர்கள் மேல தாக்குதல் நடந்தது. நியூஸ் கன்டினியூஸா பார்ப்போம். இப்போ நம்ம ஃபாரின்ல வந்துட்டு தாக்குதல் வந்து நம்ம ஒரு 80% ஆஃப் நியூஸ் பார்க்குறோம் அப்டின்னா, இந்தியாவுல வந்து ஆங்கிலேயர்கள வந்து இந்தியர்கள் தாக்குனாங்க அப்டின்ற நியூஸ் நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லார்கிட்டயும் மிங்கிள் ஆகி போற கேரக்டர். ஆனா ஆங்கிலேயர்களோ மற்ற நாட்டவர்களோ இந்தியர்களை மதிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். ஸோ அந்த மாதிரி நான் தானே உன்னை ஆட்சி செய்றேன். நீ எனக்கு கீழ தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அவமானப்படுத்தக்கூடிய வகையில நடந்துகிட்டவர் தான் இந்த ஜாக்சன் துரை அப்படின்றவரு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ மதராஸ் மாகாணம் இத மறுத்ததுனால 1798 ஆகஸ்ட் 18ல ராமநாதபுரத்துல வந்து தன்னை சந்திக்குமாறு வந்து ஜாக்சன் துரை வந்து கட்டபொம்மனுக்கு ஆணை பிறப்பிக்கிறாரு. ஸோ ஆனா கட்டபொம்மன் என்ன பண்றாரு அப்டின்னா, அவர சந்திக்க விரும்பல. அதுக்கப்புறம் கட்டபொம்மன் வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, தன்னை வந்து சந்திக்குமாறு வந்து ஜாக்சன் துரைக்கு வந்து சில கடிதங்கள் எழுதுறாரு. திருநெல்வேலி அப்படி இல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர், குற்றாலம் இந்த மாரி இடத்துல வந்து தன்னை சந்திக்குமாறு அவர் வற்புறுத்துறாரு. ஆனா அதுக்கு வந்து என்னன்னா, ஜாக்சன் துரை மறுத்துடுறாரு. இதுக்கப்புறம் 1798 செப்டம்பர் 15ல கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை சந்திக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படுது. அதன் மூலியமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து ஜாக்சன் முன்னாடி வந்து கட்டபொம்மன் நிறுத்தி வைக்கப்பட்டதா வரலாற்றில சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஆ இப்ப நம்ம போறோம் அப்படி ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, ஒரு மன்னர்களா இருக்கும் பொழுது, ஒரு வேறு சில மன்னர்களை சந்திக்கும் பொழுதோ, இல்ல படை படை செலுத்துவதற்காக ஒரு தளபதியை சந்திக்கும் பொழுதோ, எப்பொழுதுமே முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளோட தான் அதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை ஏற்பாடா என்ன அப்படின்னா, அவர் வந்து தன்னோட சகோதரரான ஊமைத்துரையிடம் சில விஷயங்களை கூறியிருக்காரு கட்டபொம்மன். ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு மேல போக ஜாக்சன் சுத்தி இருந்தவரோட நிலைமை விவரங்கள் மாறுறதுனால, அ கட்டபொம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட அமைச்சரான சிவசுப்பிரமணியத்துடன் தப்பி செல்ல முயல்றாரு. உடனே அந்த சமயத்துல ஊமைத்துரை என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோட்டைக்குள்ள நுழைஞ்சு ஒரு போர் தொடுக்கும் பொழுது, கட்டபொம்மனும், சிவசுப்பிரமணியனாரும் தப்பிச் செல்ல உதவுறாரு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, ராமநாதபுரம் கோட்டையில வந்து நடந்த மோதல்ல லெப்டினன்ட் கிளார்க் அப்படின்றவர் வந்து கொல்லப்பட்டுறாரு. சில ஆங்கிலேய ஆட்சியாளர்களும், ஆங்கிலேய படை வீரர்களும் கொல்லப்படுறாங்க. ஆனா, தப்பிச் செல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசுப்பிரமணியார் மட்டும் கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்படுறாரு. இப்போ இதுலருந்து எப்படி 1 மார்க்லாம் கேட்பாங்க அப்படின்றத மட்டும் நம்ம ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். எத்தன பங்கு வரி வசூல் வந்து ஆற்காடு நவாப்பிற்கு வழங்குறதுக்கு ஆங்கிலேயர்கள் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ல 1 பங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாஞ்சாலங்குறிச்சியோட வரிய வசூலிக்கிறதுக்கான அதிகாரம், உரிமை யார்கிட்ட இருந்ததுன்னா, கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருந்தது. அதே மாதிரி கட்டபொம்மன் வரி வசூலிக்க வேண்டிய நிலுவைத் தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, 3300 பகோடாக்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வருஷம் வந்து 1798. ஆ கட்டபொம்மனிடம் இருந்து வரியை வசூலிக்க ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாக்சன் துரை. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி 1798 ஆகஸ்ட் 18ல வந்து தன்னை சந்திக்குமாறு ஜாக்சன் யாருக்கு ஆணை பிறப்பித்தார் அப்படின்னு கேட்டா, கட்டபொம்மனுக்கு தான் வந்து ஆட்சி ப அம் தன்னை சந்திக்குமாறு ஆணை பிறப்பிக்கிறாரு.
எந்த இடம்னு கேட்டா ராமநாதபுரம். என்ன தேதி அப்படின்னு கேட்டாங்கன்னா 1798 ஆகஸ்ட் 18. மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி ஆ கட்டபொம்மன் தன்னை சந்திக்குமாறு ஜாக்சன் துரைக்கு எந்த இடங்களை பரிந்துரைத்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டபொம்மன் எந்த வருடம் ஜாக்சனை சந்தித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, செப்டம்பர் 19, 1798. கட்டபொம்மனின் அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிவசுப்பிரமணியம். அதே மாரி கட்டதுரையும் சிவசுப்பிரமணியம் தப்பித்து செல்ல உதவி செஞ்சவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துரை. ஊமைத்துரை என்பவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, கட்டபொம்மனின் சகோதரர். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி ராமநாதபுரம் கோட்டை வாசலில் யார் கொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டா, லெப்டினன்ட் கிளார்க் தான் கொல்லப்படுறாரு. இன்னொரு மாதிரியும் இந்த கொஸ்டின கேட்கலாம். லெப்டினன்ட் கிளார்க் என்பவர் யார்? அவர் எங்கு கொல்லப்பட்டார் அப்படின்னு கேட்டா, அவர் வந்து ஒரு ஆங்கிலேய ஆட்சியாளர். அவர் வந்து ராமநாதபுரம் கோட்டை வாசல்ல வந்து கொல்லப்படுறார். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாரி ஊமைத்துரை வந்து கட்டபொம்மனும், சிவசுப்பிரமணியும் தப்பிச்சு செல்ல உதவி செய்றாரு இல்லையா? அதுல வந்துட்டு கட்டதுரை ஜாக்சனை சந்திக்க சென்றபோது, எந்த அமைச்சர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டா, சிவசுப்பிரமணியனார். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துடுது. இத பத்தின விசாரணைக்காக வந்துட்டு இப்ப விசாரணை குழு அமைக்கிறாங்க. அந்த குழு எங்க இருக்கு? அதோட பயன்பாடுகள் என்ன? அப்படின்றத பத்தி பார்க்கலாம். மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பு ஆஜராதல். கட்டபொம்மன் வந்து என்ன இந்த மாரி அசிங்கப்படுத்திட்டாங்க. என்னோட பாளையத்துக்குள்ள நுழைஞ்சு என்ன அசிங்கப்படுத்தினதோட மட்டும் இல்லாம, என்ன வந்து என்னுடைய மதிப்பை குலைக்கிற வகையில வந்துட்டு ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. ஸோ இத தெரிஞ்சுக்கிட்ட மதராஸ் ஆட்சிக்குழு என்ன பண்றாங்க அப்படின்னா, வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் ஆகியோர் அடங்கிய குழுவ வந்து விசாரணைக்காக அமைத்து, அந்த குழுவின் முன்னாடி வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன வந்து ஆஜராக சொல்றாங்க. இதுக்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசுப்பிரமணியனார வந்து விடுதலை செய்யவும், கலெக்டர் ஜாக்சன வந்து பணி நீக்கம் செய்யறதுக்கும் ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் வந்து உத்தரவிடுறாரு. இதுக்கப்புறமா 1798 டிசம்பர் 15ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் வந்து அந்த குழுவின் முன்னாடி ஆஜராகி தன் தரப்பு நியாயத்த வந்து விளக்குறாங்க. இதுல வந்து கட்டபொம்மன் மேல எந்த தவறும் இல்லாததை உணர்ந்த அந்த குழு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ கட்டபொம்மன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவர் வந்து குற்றவாளி இல்ல அப்படின்றத உறுதி செஞ்சுட்டு, ஜாக்சன வந்து நிரந்தர பணி நீக்கம் செய்றாங்க. இப்ப ஜாக்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, புதிய ஆட்சியாளராக எஸ்.ஆர். லூஷிங்டன் என்பவர் வந்து நியமிக்கிறாங்க. 1080 பகோடாக்கள் நீங்கலாக பிற நிலுவைத் தொகையினை செலுத்துமாறு என்ன பண்ணியிருக்காங்க, கட்டபொம்மனுக்கு வந்து ஆ உத்தரவிடுறாங்க. இதுல கட்டபொம்மன் வந்து 1080 பகோடாக்கள் வந்து விட்டுட்டு மீதி எல்லா நிலுவைத் தொகையும் வந்து சரியான முறையில வந்துட்டு என்ன பண்ணிடுறாரு அப்டின்னா, ஆங்கிலேய ஆட்சியாளர்கள்ட்ட செலுத்திடுறாரு. இதுக்கப்புறம் வந்து கட்டபொம்மனும் பாளையக்காரர்களின் கூட்டமைப்பும். இப்போ வந்து சிவகங்கை சீமையோட மருதுபாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து திண்டுக்கல் கோபால நாயக்கர், ஆனைமலையின் எதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் உள்ள பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வேலு நாச்சியார் பத்தி பார்க்கும்போது, திண்டுக்கல் கூட்டமைப்பை வந்து பார்த்தோம். அதுல வந்து மணப்பாறையோட லக்ஷ்மி இவங்களெல்லாம் சேர்த்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, திண்டுக்கல் கூட்டமைப்ப வந்து நிறுவியிருந்தாங்க. அதே மாதிரி சிவகங்கை சீமையோட மருதுபாண்டியர்கள் என்ன பண்றாங்க, திண்டுக்கல்லோட கோபால நாயக்கரையும், ஆனைமலையோட எதுல் நாயக்கரையும் சேர்த்துக்கிட்டு என்ன பண்றாங்க, இவங்கள உள்ளடக்கிய ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துறாங்க. ஸோ மருதுபாண்டியர் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அதோட தலைவரா வந்து செயல்படுறாரு. இதுல தான் வந்து திருச்சிராப்பள்ளி கூட்டறிக்கை வந்து தயாரிக்கப்படுது. ஸோ மருதுபாண்டியர்கள் இதுக்கப்புறம் கட்டபொம்மனை சந்திப்பதற்காக முயற்சி பண்றாங்க. ஏன்னா பாளையக்காரர்களை எதிர்க்கணும் அப்டின்ற பாளையக்காரர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக. இந்த முயற்சிய தெரிஞ்சுக்கிட்ட லூஷிங்டன் என்ன பண்றாரு அப்படின்னா, மருது பாண்டியர்கள் வந்து அ க வீரபாண்டிய கட்டபொம்மன சந்திக்கிறத தடை செய்ய பார்க்கிறாரு. இதுக்கப்புறம் மருது பாண்டியர்களும் கட்டபொம்மனும் இணைஞ்சு ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்க முடிவு செய்றாங்க. இதுக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனும் உடன்படுறாரு. இதுக்கப்புறம் பாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னா, சிவகிரி பாளையக்காரர்கள வந்து தன்னோட சேர்த்துக்கலாம். அப்படின்னா நம்மளோட படைபலம் இன்னமும் ஜாஸ்தியாகும் அப்படின்னு நினைச்சு சிவகிரி பாளையக்காரர அணுகும்போது, அவங்க இதுக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கிறாங்க. ஏன்னா, அவங்க ஆங்கிலேயர்களோட ஆட்சிக்கு உட்பட்டு அவங்களுக்கு கப்பம் செலுத்திக்கிட்டு இருக்கிறதுனால,
நமக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப ஏன் நம்ம வந்து இதுக்கு வந்து உட்படணுன்ற மாரி அவங்க வந்து அதுக்கு மறுத்துடுறாங்க. ஸோ இது வரைக்கும் இருக்கிறதுல நம்ம ஒன் வேர்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். மதராஸ் மாகாண குழு யார் யாரை வீரபாண்டிய கட்டபொம்மனை விசாரிப்பதற்காக அமர்த்தினர் அப்படின்னு கேட்டு ஒரு 4 ஆப்ஷன்ல 3 நேமா குடுத்திருந்தாங்க அப்படின்னா, வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். கண்டிப்பா இது மேட்சஸ்ல கேட்பாங்க. ஸோ அப்ப இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அம் அ ஜாக்சனுக்கு பதிலா யார வந்துட்டு அடுத்த ஆட்சியாளரா நியமிச்சாங்க அப்படின்னு கேட்டா, எஸ்.ஆர். லூஷிங்டன். 1798 15 டிசம்பர் அன்னைக்கு அ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இந்த குழுவுக்கு முன்னாடி ஆஜராகுறார். அப்ப அந்த டேட்ட கேட்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் மதராஸ் மாகாணத்தின் விசாரணை குழுவின் முன்பு என்று ஆஜரானார் அப்படின்னு கேட்டா, டிசம்பர் 15, 1798 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்ளோ நிலுவைத் தொகை இருக்கு வீரபாண்டியன் கட்டபொம்மன் செலுத்த வேண்டியது அப்படின்னு கேட்டா, 1080 பகோடாக்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, சிவகங்கையின் மருதுபாண்டியர் எந்த மாதிரியான கூட்டமைப்பை கண்டிப்பா மேட்சஸ்ல கேட்பாங்க. கோபால நாயக்கர் எந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தினாரு? பூலித்தேவர் எந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தினாரு? இப்போ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தினாருன்னு கேட்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது மருதுபாண்டியர் வந்து எந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தினாரு அப்படின்னு கேட்டா, தென்னிந்தியர்கள் கூட்டமைப்பை ஏற்படுத்தினார். அத நீங்க மறந்துடக்கூடாது. இந்த தென்னிந்திய கூட்டமைப்புல யாரெல்லாம் வந்துட்டு மெம்பர்ஸா இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, திண்டுக்கல்லோட கோபால நாயக்கரும், ஆனைமலையோட எதுல் நாயக்கரும் அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. இன்னொரு கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். இப்ப திண்டுக்கல்ல விருப்பாச்சி நாயக்கராக இருந்தவர் யார்? விருப்பாச்சி பாளையத்தை ஆண்டவர் யார் அப்படின்னு கேட்டா கோபால நாயக்கர். மணப்பாறை பாளையத்தை ஆண்டவங்க யார் அப்படின்னு கேட்டா லட்சுமி நாயக்கர். அதே மாதிரி ஆனைமலையோட ஆண்ட பாளையக்காரர் யாருன்னு கேட்டா எதுல் நாயக்கர். இந்த மாதிரி நீங்க இந்த நேம்ஸையும் வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இடத்தோட பேரையும், அந்த ஆட்சி செஞ்ச பாளையக்காரர்கள் பேரையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா, இதெல்லாம் வந்து மேட்சஸ்ல கேட்பாங்க. பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, மாத்தி கேட்பாங்க. பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட பாளையக்காரர் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ம மருது பாண்டியர்கள்னு போடுவாங்க. ஸோ அது என்னன்னா, அவங்க மருது பாண்டியர்கள் வந்து சிவகங்கை சீமையை சேர்ந்த பாளையக்காரர்கள். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம தான் கிளியரா இருந்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்புறம் இந்த தென்னிந்திய கூட்டமைப்போட தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா, மருதுபாண்டியர் தான். அ ம தென்னிந்தியர் கூட்டமைப்பினர் தயாரித்த அறிக்கை டேஷ் எனப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது திருச்சி கூட்டமைப்பு அறிக்கை. அத மறந்துடக்கூடாது. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருதுபாண்டியர் வந்து கட்டபொம்மனை சந்திக்க விடாமல் தடுத்த ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேட்டுட்டு, ஆப்ஷன் ஏல என்ன பண்ணுவாங்க, ஜாக்சன்னு குடுப்பாங்க. பில வந்து ஜான் பென்னட்ன்னு குடுப்பாங்க. கார்லசன் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லூஷிங்டன்னு குடுப்பாங்க. அப்ப ஆன்சர் யாருன்னு கேட்டா, லூஷிங்டன் தான். இந்த மாதிரி நீங்க வந்துட்டு படிக்கும்போதே ஒன் வேர்டையும் சேர்த்து படிக்கணும். அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஆதரவு தராத பாளையக்காரர் யாரு அப்படின்னு கேட்டா, சிவகிரி பாளையக்காரர். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு துரோகம் இழைத்த மன்னர்கள் யாருன்னு கேட்டா, புதுக்கோட்டை மன்னர்கள். ஸோ இந்த மாதிரி நீங்க படிக்கும்போதே இதெல்லாம் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை. மே 1799ல மദ്രാஸ்ல இருந்த வெல்லஸ்லி பிரபு, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகள வந்து திருநெல்வேலி நோக்கி செல்லுமாறு உத்தரவிட்டார். அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவோட பெரும்பாலான பகுதிகள்ல அவங்களோட படைகளை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா, எப்ப வேணும்னாலும் போர் எழலாம். அந்த போருக்கு தங்களோட படைகள் ஆயத்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த படைகள் என்ன பண்றாங்க, மேஜர் பானர்மேன் தலைமை ஏற்கிறாரு. அவர் தான் தலைமை ஏற்று வந்து வழி நடத்துறாரு. இந்த படைகளுக்கு வந்து திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணைந்தன. ஆ அதுக்கப்புறம் கட்டபொம்மன் சரணடையக்குரிய நிபந்தனை ஒன்று 1799 செப்டம்பர் 1 அன்று வழங்கப்படுது. இந்த மாதிரி நாங்க படைபலத்தோட இருக்கணும். நீங்க வந்து எங்களுக்கு முன்னாடி சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, 1799 செப்டம்பர் 1ல வந்து அவருக்கு ஒரு நிபந்தனை கடிதம் ஒண்ணு குடுக்குறாங்க. இதுக்கு பிடிகுடுக்காத கட்டபொம்மன் பதிலால என்ன பண்றாங்க, மேஜர் பானர்மேன் வந்து என்ன பண்றாரு, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைய வந்து தாக்குறாரு. இதுக்கப்புறம் முழு படையும் 5 செப்டம்பர் 1799ல அனைத்து பாளையங்களையும் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்தினர். இதுக்கு எல்லா படைகளையும் எடுத்துட்டு வந்து பாஞ்சாலங்குறிச்சியில நிறுத்துறாங்க. ஏன்னா, இப்ப பாஞ்சாலங்குறிச்சி அவங்களுக்கு வேணும். ஒரு தமிழக பகுதியை சேர்ந்த ஒரு சிற்றரசர் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்ப்பது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதனால கட்டாயம் பாஞ்சாலங்குறிச்சிய கைப்பற்றணும். கட்டபொம்மன புடிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமா இருக்கு. இதுக்கப்புறம் பாணர்மன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த போருக்கு முன்பாக ராமலிங்கர் அப்படின்ற ஒருத்தர அனுப்பி சரணடையுமாறு கேட்டுக்கொள்றாங்க.
அவர் போறதுக்கு முன்னாடியே அவருக்கு வழங்கப்பட்ட குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கோட்டையோட எந்தெந்த பகுதியில வந்து நம்ம நுழைஞ்சு தாக்குதல் நடத்தலாம் அப்படின்றத நீங்க அப்சர்வ் பண்ணி எங்களுக்கு ஒரு அறிக்கையா குடுக்கணும். அப்படின்னு அந்த ராமலிங்கனார வந்து அனுப்புறாங்க. அவரும் என்ன பண்றாரு, திரும்பி வந்து ஒரு அறிக்கைய குடுக்குறாரு. அந்த அறிக்கைய அடிப்படையா கொண்டு தான் பாணர்மன் என்ன பண்றாருன்னா, சில உத்திகளை வந்து வடிவமைத்து போர் தொடுக்கிறாரு. இதுல கோலார்பட்டியில் நடந்த மோதல்ல வந்து சிவசுப்பிரமணியனார் மீண்டும் கைது செய்யப்படுகிறார். இப்போ நம்ம வேர்டுக்கு போவோம். பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையில. ஆ எந்த அ எந்த எந்த வருஷத்துல வந்து வெல்லஸ்லி பிரபு வந்து எல்லா படைகளையும் வந்துட்டு திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிடுகிறார் அப்படின்னு கேட்டா, மே 1799ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாரி இந்த பாஞ்சாலங்குறிச்சி போர்ல இந்த படைகளுக்கு தலைமையேற்று அந்த போரை நடத்தியவர் யாரு அப்படின்னு கேட்டா, மேஜர் பானர்மன். அத மறந்துறக்கூடாது. ஏன்னா இந்த பாஞ்சாலங்குறிச்சி வார பொறுத்தவரைக்கும் நமக்கு ஜாக்சன் வராரு, லூஷிங்டன் வராரு, பானர்மன் வராரு. அதுக்கப்புறம் வில்லியம் பிரவுன் வராரு. இந்த மாரி நெறைய ஆட்சியாளர்கள் திரும்ப திரும்ப நம்ம படிக்கும்போது, யார் எந்த பொறுப்ப எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணையுது. அ எந்த படைகள் வந்து பிரிட்டிஷ் படைகளோடு இணைந்தன அப்படின்னு கேட்ட ஆப்ஷன் என்ன வேணாலும் குடுக்கலாம். அதுல திருவிதாங்கூர் படைகள ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டபொம்மன் எந்த வருடத்தில் சரணடைய வேண்டும் என்று அவருக்கு நிபந்தனை கடிதம் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டா, செப்டம்பர் 1, 1799. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, முழு படையும் எந்த வருடத்தில் பாஞ்சாலங்குறிச்சியில் நிறுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா, 5 செப்டம்பர் 1899. ஆ இதுக்கப்புறம் பானர்மன் வந்து எந்த நபரை கட்டபொம்மனை சரணடையுமாறு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு அனுப்பி வைத்தார்ன்னு கேட்டா, அது ராமலிங்கனார். அத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாரி மேஜர் பானர்மனுக்கு வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பற்றிய அறிக்கையை சமர்ப்பித்தது யார் அப்படின்னு கேட்டா, நம்ம ராமலிங்கனார ஞாபகம் வச்சுக்கணும். கோலார்பட்டியில் நடைபெற்ற மோதலில் கைது செய்யப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்டா சிவசுப்பிரமணியனார். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சிவசுப்பிரமணியனார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன் டாபிக்ல ரொம்ப முக்கியம். அதை மறந்துறாதீங்க. ஏன்னா முதல்ல வந்துட்டு முதல் தாக்குதல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ராமநாதபுரத்துல சந்திக்க போகும்போது சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்படுறாரு. மீண்டும் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, சிவசுப்பிரமணியனாரை விடுவிக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கையை பிறப்பிக்கிறாங்க. இப்போ திரும்பவும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சி போர் நடக்கும்போது கோலார்பட்டியில வந்துட்டு சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்படுகிறார். மேலும் இப்படி கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆங்கிலேயர்களுடனான போரில் சிவசுப்பிரமணியனார் எந்த இடத்தில் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டா, கோலாரப்பட்டியில் நடைபெற்ற போரின் போது கைது செய்யப்பட்டார். அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து கட்டபொம்மன் தூக்கிலிடப்படல். ஸோ கட்டபொம்மன் வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சி போர் வந்து அவர மீறி போயிடுது. இப்ப அவரு தோற்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுறாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, புதுக்கோட்டைக்கு தப்பி போறாரு. ஆ பிரிட்டிஷ் வந்து என்னன்னா, இப்ப பா ம வீரபாண்டிய கட்டபொம்மன புடிச்சு தரவங்களுக்கு இவ்வளோ ரூபா வந்து நாங்க வெகுமதி குடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பணத்தோட பணமுடைய வந்து என்ன பண்றாங்க, நிர்ணயிக்கிறாங்க. ஏற்கனவே என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரிய வந்துட்டு படிக்கும்போதே, தமிழகத்துக்கு தொடர் கிளர்ச்சிகள்னு பார்க்கும்போதே, சில பாளையக்காரர்களும், புதுக்கோட்டை மன்னர்களும் இந்த பாளையக்காரர்களோட முயற்சிகளுக்கு உறுதுணையாக நிற்கவில்லை அப்படின்றது தான். இப்ப அதே விஷயம் தான் மீண்டும் வந்து நமக்கு வந்து இதுல ரிப்பீட் ஆகும். புதுக்கோட்டை மற்றும் எட்டயபுரம் அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டுடுறார். என்னன்னா, ஆங்கிலேயர்களை எதிர்ப்பது சில பாளையக்காரர்களுக்கும், புதுக்கோட்டை மன்னர்களுக்கும், எட்டயபுரத்தை சேர்ந்த மன்னருக்கும் விருப்பம் இல்லை. அவர்கள் ஆங்கிலேயர்களுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதை விரும்பவில்லை. அதனால் அவர்கள் இந்த தமிழக பகுதிகளை ஆண்ட குறுநில சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள், ஜமீன்தார்கள், பாளையக்காரர்கள் ஆதரிப்பதை விரும்பவில்லை. ஸோ இதனால என்ன ஆகுது அப்டின்னா, கட்டபொம்மனுக்கு நாங்க ஆதரவு குடுக்குறோன்ற மாரி கட்டபொம்மனுக்கு அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி, அவரை ஆங்கிலேயர்களிடம் காட்டிக் கொடுத்து விடுகின்றனர். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா, சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 அன்று தூக்கிலிடப்படுறாரு. அக்டோபர் 16ல வந்து பாளையக்காரர்கள் முன்பாக விசாரணையில வந்து கட்டபொம்மன் வந்து நிறுத்தப்படுறாரு. அதுல என்ன ஆகுது அப்டின்னா, கட்டபொம்மன வந்து மிகவும் அவமதிக்கப்படக்கூடிய வகையில் விசாரணை நடத்தப்பட்டு, அவர் மிகவும் கேலி செய்யப்பட்டு, அவர வந்து தூக்கிலிடுறாங்க. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல மேலும் ஒரு விஷயம் நடந்தது. கட்டபொம்மன் அ அவர் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொள்கிறார். இதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு மிக அருகே இருந்த கயத்தாரின் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த ஒரு புளிய மரத்தில் சக பாளையக்காரர்கள் முன்பாக கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுகிறார்.
ஏன் கட்டபொம்மன் வந்து சக பாளையக்காரர்கள் முன்பாக தூக்கிலிடப்பட்டார்? ஏன் அந்த பட்ட நிகழ்ச்சிக்கு மற்ற பாளையக்காரர்களும் வரவழைக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர நாங்க தூக்கிலிட்டுருக்கோம். எங்கள யார் எதிர்த்தாலும் அவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் விதிக்கப்படும் என்பதை நேரடியாகவும், மறைமுகமாகவும் உணர்த்துவதற்காக மட்டுமல்லாமல், தங்களிடம் தான் அதிகாரம் இருக்கு. எங்களிடம் மோதல் போக்கை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கும் இதே நிலைமைதான் என்பதை நேரடியாக சொல்வதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இப்ப இதுல ஒன் வேர்ட் பாத்துரலாம். கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி போரில் தோற்கடிக்கப்பட்டு எங்கு தப்பிச் சென்றார் அப்படின்னு கேட்டா புதுக்கோட்டை. அதுக்கப்புறம் ஆம் கட்டபொம்மன் யாரால் காட்டிக் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டா, புதுக்கோட்டை மற்றும் எட்டயபுர அரசர்களால். இப்போ சிவசுப்பிரமணியனார் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டாருன்னு கேட்டா, நாகலாபுரத்துல. என்ன தேதியில தூக்கிலிடப்பட்டாருன்னு கேட்டா, செப்டம்பர் 13 அன்னைக்கு தூக்கிலிடப்படுறார். இதுக்கப்புறம் கட்டபொம்மன் என்னைக்கு வந்து ஆங்கிலேயர்கள் முன்பாக விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டார் அப்படின்னு கேட்டா, அக்டோபர் 16ல. இப்போ கட்டபொம்மன் எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கேட்டா, கயத்தாரின் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி படிக்கணும். ஸோ இந்த வீடியோவ நீங்க கட் பண்ணாம பாருங்க. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஆனா எழுதியிருக்க நோட்ஸ் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி கீழ நம்ம சப்டைட்டில் போடுவோம். அந்த சப்டைட்டிலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல கன்டினியூஸா பாருங்க. எந்த வீடியோ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சீக்கிரமா நம்ம சேனல் சார்பா, நம்ம கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷன் அண்ட் அகாடமி சார்பா, நம்ம ஃப்ரீ கிளாஸஸ்லாம் லான்ச் பண்ண போறோம். ஃப்ரீ கிளாஸஸ்ல நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்களோட முயற்சிக்கு நாங்க என்னைக்கும் உறுதுணையா இருப்போம். நம்ம சேனல நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்பிரண்ட்ஸ் யார் இருந்தாலும், நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட டவுட்ஸ் கேட்டா கூட, அவங்களுக்கு நம்ம சேனல பார்க்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல நம்ம நெனச்ச டாபிக்க நெனச்ச மாதிரிலாம் போடுறது கிடையாது. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஒரு சிலபஸ் எப்படி அனலைஸ் பண்ணணும், ஸ்கூல் புக்ஸ்ல எப்படி படிக்கணும், கம்பேரிசன் எப்படி இருக்கணும், டாபிக் எப்படி சூஸ் பண்ணி படிக்கணும், அதுல எப்படி எம்சிக்யூ ஃபார்ம் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு படிக்கணும், எப்படி நோட்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்றத எல்லாமே நம்ம டீப்பா போட்டிருக்கோம். அதனால நம்ம சேனல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி அப்டேட்ஸ் ரெகுலரா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க டெய்லி நம்ம சேனல பாருங்க. கண்டிப்பா வரக்கூடிய எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருந்தாலும், அது 2வா இருக்கலாம், 2ஏவா இருக்கலாம், இல்ல கம்மிங் அப் நெக்ஸ்ட்ல வரக்கூடிய குரூப் 1, குரூப் 4ஆ இருக்கலாம். கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.